வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வைத்திருக்கக்கூடிய சவால்களும் தமிழக வேளாண்மையுடைய பயிர்க்கடன்கள். ஸோ எந்த அளவுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய போகிறாங்க, அந்த முக்கியமான வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா? ஸோ இதை எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி ஒரு பொருளாதார மதிப்பீடு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதி குறித்து இந்த ஆதாரங்கள் விவரிக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் பல லட்சம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயன் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும், தமிழகத்தின் தற்பொழுதைய நிதி நெருக்கடியில் இதனை செயல்படுத்துவது பெரும் சவாலாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். கடன்களை தள்ளுபடி செய்வதால் கூட்டுறவு வங்கிகளின் சுழற்சி நிதி பாதிக்கக்கூடும். அதனை கடனை முறையாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கிடையே இது அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்ற கவலைகளும் எழுந்துள்ளன. வெறும் கடன் தள்ளுபடியுடன் நின்று விடாமல் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதே நீண்டகால தீர்வாக அமையும் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டணும் அப்படின்ட்டு டைம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ நீண்ட கால விளைவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப, தமிழக அரசின் முதல் நகர்வுகள் மற்றும் மெகா அறிவிப்பு. முதலமைச்சராக பதவியேற்று முதல் 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டார். மே 12 டாஸ்மாக் கடையை மூட அதிரடி ஊட்டம். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள், லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடையும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற போகிறாங்க. பொருளாதார வாக்குறுதியும் பொருளாதார சாத்தியக்கூறும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ வியூ ப்ராமிஸ் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோ வியூவில் இது வருது. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் லட்சக்கணக்கான ஏழை விவசாயிகளுக்கு உடனடி கடன். லட்சக்கணக்கான ஏழை விவசாயிகளுக்கு உடனடி கடன் சுமை விவசாயிகளின் கடன் சுமை குறைப்பு, விவசாய சமூகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் எதிர்பார்ப்புகள். மேக்ரோ வியூ ரியாலிட்டி. மாநிலத்தின் நிதி நிலைமை தற்பொழுது மோசமாக தான் இருக்குது. தற்போதைய நிதி நெருக்கடியில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே உள்ள மாநில அரசின் கடுமையான கடன் சுமை, அதிகரித்து வரும் வருவாய் பற்றாக்குறை, கூட்டுறவு வங்கிகளின் சுழற்சி நிதிகள் அனைத்துமே முடக்கப்படுகின்ற அபாயம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா, விவரத்திற்கு விவசாயிகள் புதிய கடன்களை வாங்க முடியும். அரசு கடன் தள்ளுபடியை முதல்ல அறிவிக்குது. வங்கிகள் விவசாயிகள் கடன் தள்ளுபடியை ரத்து செய்கிறது. நிதிச்சுமை வங்கிகள் மீது விழுகிறது. அரசு உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை வங்கிகளுக்கு வழங்க தாமதப்படுத்துகிறது. நிதி முடக்கம். வங்கிகளின் சுழற்சி நிதி முடக்கப்படுகிறது. விளைவு அடுத்த பருவத்திற்கு விவசாயிகள் புதிய கடன்களை வாங்க முடியாத தேக்க நிலை. கூட்டுறவு வங்கிகளின் நிதி இப்படி தான் முடக்கப்படுது. வங்கி சேவை நடைமுறைகள் ஏற்படுதும் நடத்தை மாற்றம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையான விவசாயிகளுக்கு ஏமாற்றம் தான். தவணை தவறாமல் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் ஒரு ஏமாற்றம் தான். கடனை திருப்பி செலுத்தும் ஆர்வம் குறைஞ்சு போயிடும். எதிர்காலத்தில் தள்ளுபடி வரும் என்ற எதிர்பார்ப்பில் கடன் செலுத்தும் ஒழுக்கமும் குறைஞ்சு போகுதுங்க. வாக்குறுதிகளில் குறித்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, பொருளாதார சவால்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. நிவாரணம், உடனடி நிவாரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விவசாயிகளுடைய நலன், கடனிலிருந்து தற்காலிக விடுதலை, எதிர்காலத்தில் புதிய கடன்கள் கிடைக்காமல் அடுத்த சாகுபடி பாதிப்பு. மாநில நிதி வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட அரசியல் வெற்றி, பெருமளவு நிதிச்சுமை, பற்றாக்குறை அதிகரிப்பு, வேளாண் கட்டமைப்பு, தள்ளுபடிக்காக நிதியை திருப்பி விடுதல், பாசன வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு நிதி இல்லாமலே போகுதுங்க. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்தவர்களுக்கு முழு தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. தகுதியான பயனாளிகளை இதில் கண்டறிஞ்சு இந்த தள்ளுபடியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. நடைமுறைகளில் மிகப்பெரிய சவால்கள். விவசாய சூழல் அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, விவசாயிகளின் நிலையான வாழ்வாதாரம், உரிய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல், நேரடி சந்தை, புரோக்கர்கள் இல்லாத வெளிப்படையான சந்தை வாய்ப்புகள், கட்டமைப்பு, பாசனம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்காலிக நிவாரணமாக தான் இருக்குது. இது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா, விவசாய கடனை கண்டிப்பாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா, அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு பட்ஜெட்டில் தள்ளுபடின்ற அறிவிப்பை இன்னும் ஒரு சில மாதங்களில்
முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி 100% நடக்கும். 10 லட்சம் வரை உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.